புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டுமேனு மட்டன் வாங்கிட்டு வந்தேன். சமைச்சு ரெடி பண்ணிடுறேன்னா. நேற்று முருங்கைக்கா, இன்னைக்கு மட்டனா? இந்த ஆள் நம்மளை செருப்படி வாங்க வைக்காம விடமாட்டார் போல் இருக்க. என்ன அன்பு, அப்படியே திகைச்சு போயிட்டீங்க? நல்லா டிஃபனை இப்போ சாப்பிடுங்க. நான் கறிக்குழம்பு ரெடி பண்ணுறேன். தங்கச்சி வந்த உடனே சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலாம். அது வரைக்கும் பசி தாங்கணும்ல, சாப்பிடுங்க. பொல்லாத தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டான் ஏன் அந்த ஆள். என்ன அன்பு, சோகமா இருக்கீங்க? நான் அடிச்சதால என் மேல கோபமா இருக்கீங்களா? வெரி சாரி அன்பு. என்ன இருந்தாலும் நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒன்றும் அதுக்காக யோசிக்கல. பின்ன கிச்சன் உள்ள கறி ஸ்பூன்ல அடிக்குதா? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? கறி குழம்புலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்பெஷலா? நம்ம முதலிரவுக்கு தெம்பு வேணுமா, அதனால ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு வச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க கலை, அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. போகிற போக்க பார்த்தா நம்ம 2 பேரையும் அவர் அப்பா அம்மாவை தான் வெளியே அனுப்புவார் போல் இருக்கு. நீ நினைக்கிறது கரெக்டு தான். இதை அப்படியே விடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இப்பவே உண்மையை சொல்ல போறேன் நான். கலை கலை கலை, இங்கே பாருங்க கலை, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. நம்ம 2 பேரும் புருஷம் பொண்டாட்டிக்கிற சிம்பத்தில தான் அவர் நமக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் போய் உண்மையை சொன்னீங்க, அடுத்த நிமிஷமே நம்ம 2 பேரும் வெளில அனுப்பி விட்ருவார். அதனால் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். சரி பாப்போம். அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா மாப்பிள்ள? அதுக்குள்ளே ஈரலாம் காலி பண்ணிட்டீங்க. சரி, நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்பதான் நீங்க தெம்பா இருந்து எல்லாம் சிறப்பா நடந்தா தான் கூடிய சீக்கிரம் நான் மாமா ஆக முடியும். மண்டே ஆட்டாத, வாய் திறந்து சொல்லு. மாமா ஆக்கிடுவல்ல? கண்டிப்பா. என்ன அன்பு, நமக்கே இப்படியெல்லாம் தோணுது. என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? நல்லா கறியை பிசைஞ்சு சாப்பிடு. ஆமா, வெள்ளாட்டங்கறி. ஈரெல்லாம் சேர்த்து சாப்பிட்டேன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏய் மாப்பிள்ள, கை கொடு. பரவாயில்ல, கலக்கிட்டடா. ஒரே ராத்திரில என் தங்கச்சியை வாந்தி எடுக்க வச்சிட்டிய. வெரி குட். உன்னை சாதாரணமா நினைச்சேன். சிங்கம் பார்ட் 3, 4, 5 எல்லாத்தையும் தாண்டிட்டடா. அசத்து. உன்னை ரொம்ப சின்ன பையன் நினைச்சேன். நல்ல விவரமா இருக்கிற மாப்பிள்ள. அப்போ நான் மாமாவாகிறது கன்ஃபார்ம். சும்மா இருங்க சார். எதுக்காக அன்பு உண்மையை சொல்ல விடாம தடுத்தீங்க? இல்ல, இந்த வீடே கிடைக்காம நான் நடு ரோட்ல நின்னாலும் பரவாயில்ல, நாம புருஷன் பொண்டாட்டி இல்லங்கிறத சொல்லியே ஆகணும். புரிஞ்சுக்காம பேசாத கலை. நான் ஆரம்பத்திலேயே வேணான்னு சொன்னப்போ நீ தான் என்னை கன்வின்ஸ் பண்ணி கையில இருந்த மொத்த காசையும் கொடுக்க வச்ச. இப்ப வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. இப்ப நீ திடீர்னு போய் உண்மையை சொன்னா நம்ம 2 பேரையும் அந்த ஆளு வீட்டை விட்டு வெளில துரத்திடுவாரு. காசு இல்லாம தூங்க இடம் இல்லாம ரோட்ல நாய் மாரி அலைய வேண்டியதா இருக்கும். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப ஏன் மேல பழிய போடுற? சும்மா அதையே சொல்லாதீங்க அன்பு. அன்னைக்கு நாம இருந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நடிக்க ஒத்துக்கிட்டோன்னு. நான் ஏன் யோசிக்கணும்? எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ இதை பண்ணனு உனக்கே தான் தெரியுமே. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா இப்போ நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் ஃபீல் பண்றேன். ஏன் இப்ப என்னாச்சு? அவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? அவர் ஏதோ நமக்கு நல்லது பண்றங்கிற பேர்ல இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு அவர் இப்படி பண்றது கூட பிரச்சனையா இல்ல. ஆனா
அவர் பண்றத சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிறீங்க தெரியுமா? அதுதான் பிரச்சனை. ஏதோ சூழ்நிலைக்கு பயந்து உங்களை நடிக்க சொன்னா நீங்க ஒரு ஜென்டில்மேனாவா நடந்துக்கிறீங்க. ஹலோ மேடம், நான் ஜென்டில்மேனாக இருக்கனால தான் நான் செஞ்ச தப்புக்கு அடி வாங்கிட்டு கம்முன்னு இருக்கேன். இல்லைன்னு நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறனா என்ன பண்ணுவீங்க? என் பர்மிஷன் இல்லாம என் முடிய கூட புடுங்க முடியாது. வேண்டாம் கலை, என்னை வெறுப்பேத்தாத. அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? என்ன மிரட்டுறியா? எங்க பண்ணு பாப்போம். சும்மா இந்த வாயில வட சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. மேல கை வைக்காத சொல்லிட்டேன். என்ன என்ன ஓவரா சீனை போடுற? எங்க பண்ணு பாப்போம். என்ன மனுஷியா நீ? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியாதோ உனக்கு? மரியாதையா வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? முதல்ல வெளியே போ. ஹலோ, நான் எதுக்கு வெளியே போகணும்? நானும் இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்துருக்கேன். எனக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. நான் இங்கே தாண்டி படுப்பேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ. என்ன இவ நம்ம ஏதோ நோயாளி மாதிரி போய் பல்லுலாம் விலைக்கு வாய் கொப்பளிக்கிறா. ரொம்ப அவமானப்படுத்துறாளே. ச்சே. இவெல்லாம் ஒரு ஆளு நம்பி வந்த பாத்தியா? என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். சீ. ஐயோ. இவர் வேற நந்தி மாதிரி குறுக்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது? ச்சே. இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ. இல்லை, விஸ்வநாதனா பேசுறது? வெறும் விஸ்வநாத் இல்லை, காசி விஸ்வநாத், தென்காசி விஸ்வநாத். அந்த மயிறு பில்டப்லாம் எங்களுக்கும் தெரியும். இல்லை, நீ தென்காசி விஸ்வநாதனா, நான் கடையன் கந்தசாமிடா. ஐயோ ரொம்ப இருக்கானே. இல்லை, நம்ம சொக்கலிங்க பேத்தி பெரிய மனுஷா இருக்கா? ஆமாம். அவளுக்கு சடங்கு சுற்றணும் வாடான்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. நம்ம கோலப்பா ஃபோன் பண்ணி சொல்லும்போது வரமாட்டேன்னு சொன்னியாமே. அப்படி என்னடா முக்கியமான சொல்லி உனக்கு? மாப்பிள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அப்போ என்ன மயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருக்க? காலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா என் தங்கச்சி உன்னை தலை மேலே தட்டி கூப்பிட்டு வந்துருப்பாள்ல. உனக்கு தான் அந்த குடுப்புனே இல்லைல்ல. சரி சரி மாப்பிள்ள, இதை பாரு மாப்பிள்ள, ரொம்ப ஓவராக பேசாத. போன வையே, நான் காலையில் பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்றேன். வந்து தொலைமையா. அப்பா வச்சுட்டான்ப்பா. ஷோ, இந்த சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலையே. நம்ம நிம்மதியாக தூங்குவோம்.
என்னையா வெளியே துரத்துற? இப்போ பாத்தியா, விடிய விடிய ஒன்றையே சத்தம் இல்லாமல் இங்கே படுக்க வச்சுருக்கேன். நல்லா அனுபவி. ஆ கிளம்பிட்டேன். ஆமாம் வந்து சேர்ந்துடுறேன். ஆமாம் ஓகே ஓகே, ஈவினிங்குள்ளே வந்து சேர்ந்துடுறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நீங்கள் பார்த்துடுங்க. அன்பு. என்ன சார், பேக்லாம் ரெடி பண்ணி ஆமாம் வச்சிருக்கீங்க? அன்பு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிட்டு போகலான்னு. அர்ஜென்டா ஊர் வரைக்கும் போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியா? தங்கச்சி உள்ள தூங்குறாங்களா? படுத்திருக்காங்க. சரி, அவங்க எந்திரிச்சோன்னு சொல்லிருங்க. அப்புறம் ஒரு சரி, நிமிஷம் வாங்க அன்பு. மோட்டர் சுவிட்ச் இருக்கான்னு தெரியுமா? தெரியும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், மோட்டர் போட்டு 20 நிமிஷம் ஆஃப் சரி, பண்ணிருங்க. ஓகே சார். காலையில் ஒரு தடவை போடுங்க, சாயங்காலம் ஒரு தடவை போடுங்க. மோட்டர் போட்டு ஆஃப் பண்ண விட்டுறாங்க, ஓனருக்கு பதில் சொல்ல முடியாது. கவலைப்படாமல் போயிட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, பார்த்துங்க. ஓகே, பார்த்து போங்க சார். கீழே பார்த்துடுங்க, பத்திரமா பார்த்துடுங்க. என்ன இவ்வளோ நேரம் தூங்குறா? தப்பாச்சே. கலை, கலை, என்ன சுடுது? என்ன இது, நெருப்பா குதிக்குது? ஐயோ, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக தூங்குறனால தான் ஜுரம் வந்திருக்குமோ? சரி, நம்ம எதுக்கும் போய் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வருவோம். மெடிக்கல் இந்த பக்கம் பார்த்த மாதிரி எதுவும் தெரில. சரி, இந்த பக்கம் போய் பார்ப்போம்.